அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்லப்படுற அந்த பிரம்மத்தன்மைன்ற இருப்புணர்வு. இங்க பிரம்மம்னா இது எந்த ஒரு மதத்தால சொல்லப்பட்டது அப்படின்றதே நம்ம எடுத்துக்கூடாது. இது ஒரு சயின்ஸ். இருப்ப வர்ணிக்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த இருப்புக்கு இன்மைன்றதே கிடையாது. இது அறிவிருப்பு, அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இதுல அந்த பரிபூர்ண இருப்பானது ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து அந்த ஜீவனுக்கு எண்ண ரூபமான நம்மளுடைய கடமைகள், கர்மாக்கள், நம்ம செயல்கள் எல்லாமுமே ஃபர்ஸ்ட் நானா எழுந்திருக்கணுமா இல்லையா? நான் சோ அது கூட எப்படி வருது? நான் இன்னைக்கு போய் அவங்கள போய் பார்த்தாகணும், அங்க அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கேன், இல்லாட்டி நான் இத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், இவங்க என்ன பாக்குறேன்னு இருக்காங்க, அதை செய்யணும், இதை பண்ணணும், இதை செய்யக்கூடாது, இதை எப்படியாவது டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற நினைப்புகள் ஒண்ணுத்துக்கு பின்னாடியும் இயங்கும் தன்மை எது? ஒரு ஒயர் மூலம் நம்ம வீட்டுல இருக்கிற கேட்ஜெட்ஸுக்கு கரண்ட் வந்துட்டு இருக்கா போல தொடர்ந்து கரண்ட் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து ஸ்பார்க் மூலமா கரண்ட் அந்தந்த இல்லையா? அதே போல இங்கேயும் என்ன, அந்த உணர்வு நினைப்பு ரூபமா, ஞாபகங்கள் ரூபமா அந்த அந்த மனிதர்கள், அந்த பெயர், அந்த உடலாக நினைவுகள் வருகின்றன. எழுந்துக்கும் போதே நம்ம நிறைய பொறுப்பாளிகளா எழுந்துக்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து. அப்படி எழுந்து கொள்பவர் நினைப்புகள் தானே அந்த எழுந்து கொள்பவர். நினைப்புகளுக்கு அந்த உடல் இயக்கம் ஆட்படுகிறது. உடலா உணர்வை கொண்டு வருது, உணர்வு தானே வருகிறது. ஆழ்ந்த உறக்கத்துல எந்த குணம் குறியும் ஒருவருக்குமே இல்லையே. அது என்ன? ஒரு ஞாபகம், ஒரு நினைவு எதுவுமே அற்ற அந்த தன்மை தானே ஆழ்ந்த உறக்கம். சூக்ஷ்மமான இயக்கங்கள் மனத்துல எதுவுமே நடக்காத தன்மை தானே ஆழ்ந்த உறக்கம். பரம்பொருள் பரிபூர்ணமான இருப்பாகவும் அறிவாகவும் புத்தி குகையில ஜொலிச்சுட்டு இருக்கு. புத்தின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல நாமவே இருக்கும் தன்மை புத்தியா தான் இருக்கு. எல்லா யோசனைகளும், எல்லா சிக்கல்களும், எல்லா குழப்பங்களும், பயங்களும், இந்த வாழ்க்கையினுடைய இன்செக்யூரிட்டின்னு சொல்ற பாதுகாப்பின்மை அனைத்தையுமே புத்தி தான் எப்பயாவது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும், உடலை பாதுகாத்துக்கிறதுக்கும், வாழ்க்கை சூழ்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கும், தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் வேலை பண்றது மனம்ன்ற பெரிய கூட்டமைப்புல சித்தம்னு சொல்லப்படுற பல பிறவிகள் தோறும், பல உடல்கள் தோறும் வாழ்ந்து வந்துட்டு இருக்க அந்த சித்தம்ன்ற அமைப்புல இருந்து ரொம்ப நுட்பமா பங்கனலா உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொருத்தரையும் நான் 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 நான், ஒரு மனிதனை மாத்திரம் இல்ல, அனைத்து ஜீவராசிகளும். ஒரு நாய் இருக்கு வச்சுக்கோங்க, நாய் வேகமா வந்துட்டு இருக்கு, யாரோ ஒருத்தன் கல்ல எடுக்கிறான்னா அந்த பயந்து ஓடுறது அந்த புத்தி அமைப்பா இருக்கிற, புத்தி அமைப்பு தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிற அந்த நாய் உடலை அது இயக்க வைக்கிறது. அந்த பாதுகாப்பின்மையும் பயத்துக்கும் முதல்ல ஆட்படுறதே புத்தி தான். அந்த புத்தி தான் பிறவிகளாகவும் பல உடல்கள் தோறும் வடிவம் எடுக்கிறது.
தினம் தினம் அன்றாட வாழ்க்கையில நம்ம மனத்துல இத நம்ம ஓயாம அனுபவிச்சுட்டே இருக்கோம். நம்ம அனுபவிக்காத காலமே இல்லை. எல்லா எண்ணங்களுக்கு பின்னாடியும் இருக்கிற பாதுகாப்பின்மை, பயம், மேம்படுத்துதல், எல்லா விதத்திலையும் தன்னை மேம்படுத்திக்கிறது, எல்லா விதத்திலையும் தன்னை முன்னேற்றத்துக்கு ஆட்படுத்திக்கிறது. இப்படின்றதெல்லாம் ஆட்படுறதே இந்த நான் சொல்லாமல் உடலாகவே இருக்குது புத்தி. அதனாலதான் ஒரு க்ஷணம் கூட நம்ம புத்தி ஓயறது இல்லை. யோசனை இருந்துட்டே இருக்கு. அந்த யோசனை கவலைகளாகவும் மாறும், குழப்பங்களாகவும் மாறும், பயங்களாகவும் மாறும். ஏதோ மேம்பாடு அடைஞ்சிட்டா மாதிரி இருக்கும், ஆன்மீக தேடலா இருக்கும். அதாவது சொல்லி மாளாது. கற்ப கோடி வருஷமா எல்லா உடல்கள்லயும், நம்ம அனிமல்களா இருந்தப்ப கூட, மிருக உடல்கள்ல கூட இந்த புத்தியானது, அனிமல் உடல்ல இன்னும் பயமே அதனுடைய அடிப்படை. இன்ஸ்டிங்ஸ் சொல்லுவா, உந்துதல்கள். அந்த உந்துதல்கள் தான் அனிமல் கிங்டம்ல அதை ஆட்டி படைக்கிறதே. பயம், இனவிருத்தி, வேட்டை, உணவு உண்ணல், இதுதான் பாதுகாப்பின்மை. இதுதான் அவைகளுக்கு அந்த உடல்களுடைய அமைப்பே, அந்த பிறவிகளுடைய அமைப்பே. இது எல்லாத்தையுமே நன்றாக உணர்ந்து தன்னை புடம் போட்டு பக்குவம் செய்யற ஒரு நிலைமை கூட அந்த புத்திக்கு வர்றது மனித ஜென்மத்துலதான் வருது. மனித ஜென்மத்துலதான் அது இந்த தனக்குள்ளேயே இந்த மாதிரி புத்தி செயல்பட்டு இருக்கு, மனமாவும் அலைஞ்சுட்டு இருக்கு, புலனின்பங்கள்ல போய் கழிச்சுட்டு இருக்கு, தன்னை உடலா பாவிக்கிறது அப்படின்னு தான் உடலை தாண்டிய ஒரு இருப்பா, உடலை தாண்டிய இருப்புன்றது நம்ம எப்படி அதை அன்றாட வாழ்க்கையில ப்ரூவ் பண்ண முடிகிறது? தூக்கத்துல ஆளே கிடையாது, எந்த உடல்லையும் யாரும் கிடையாது. அற்புதமான பேரமைதி கிடைக்கிறது. அங்க ஆண் கிடையாது, பெண் கிடையாது, ரோகி கிடையாது, போகி கிடையாது, அமெரிக்கன் கிடையாது, இந்தியன் கிடையாது, எந்த கண்ட்ரியும் கிடையாது, கருப்பு கிடையாது, வெளுப்பு கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஏழை கிடையாது, கிடையாது, மிருகம் கிடையாது, கல்லு கிடையாது, பாறை கிடையாது, மனிதனும் கிடையாது, இதுவுமே கிடையாது. உணர்வு. ஆனா அந்த உணர்வு மனிதனா ஒருத்தன் எழுந்துக்கும் பொழுது, மனிதன் நல்லா தூங்கி எழுந்துக்கும் போது, ஒரு மனுஷனுக்கு நல்ல தூக்கம், நல்லா தூங்கி எழுந்துக்கிறான். எழுந்துக்கும் போது அவனுக்கு எப்படி அமையிறது? நல்லா தூங்கினேன், நல்லா தூங்கல, எனக்கு பேக்ரவுண்ட்ல தாட்ஸே ஒர்க் பண்ணல, இங்க பேக்ரவுண்ட் பூரா நேதிக்கு பூரா என்னமோ கண்ட சொற்பனோ கண்ட கனவு வந்தது, எனக்கு பயங்கரமான கனவு வந்தது, நல்ல கனவு வந்தது, இன்னைக்கு அற்புதமான கனவு வந்தது, கனவே வரல, நல்ல தூக்கம் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம காத்தால பேச வைக்கிறது இது புத்தி. அது இந்த உடல் தோறும், பல உடல்கள் தோறும், இதற்கு முந்தைய ஜென்மங்கள்ல பல உடல்கள் தோறும், இனி வரப்போகிற ஜென்மங்கள்லயும் பல உடல்கள் தோறும் இந்த புத்தி தான் அந்த மொத்த மனம்ன்ற அந்த கூட்டமைப்பையும் அப்படியே எடுத்துட்டு போய் சாப்ட்வேர் பூரா அருவமா ஒண்ணுமே இல்லாத இடத்துல அந்த புத்தி செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கிறது அடுத்த ஜென்மத்துக்கு இன்னொரு உடலை எடுக்கும் பொழுது அதுதான் போய் எடுக்கிறது. இதெல்லாம் எந்த கேட்ஜெட்லையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனாலதான் ஒரு மாதிரி நம்மளுக்கு இந்த நவீன விஞ்ஞானம் ஒரு மாதிரி நம்மளை கட்டி கூட போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் நம்ப விடாம, ஏன்னா எல்லாமுமே அது சப்பாட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் கூட போய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் மைக்ரோ லெவல்ல, நானோ லெவல்ல இப்ப பண்ணிட்டு இருந்தாலும் வெத் ஸ்பேஸ்ல என்ன கேட்ஜெட்டை வச்சு என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஆப்ஜெக்ட தான் பௌதிக விஞ்ஞானம் பண்ண முடியும். அதனால்தான் இது ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், வேற நிலை. எல்லாமுமே பொருட்களை தாண்டிய, மெட்டீரியல்ஸை தாண்டிய அருவத்தன்மைகள்ல இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே அருவத்தன்மைகள்ல, தமிழ்ல அருள்னு வா, அருவம் உள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைக்கு அர்த்தம். உள்ள இருப்பது அருவம், அருவத்திலிருந்து உருவம் வருது. எப்படி ஆகாசத்துல பெரிய பெரிய நட்சத்திரங்களும் கோள்களும் இருக்கோ, அந்தரத்துல இருக்கோ, எந்த சப்போர்ட்டும் இல்லாம, அத போல இங்க
அருவத்திலேந்து உருவங்கள் வந்துட்டு இருக்கு. மனம் அதுவே அருவ பொருள். ஒரு தாட்டை நான் எனக்கு போயிட்டு இருக்கிற ஒரு எண்ணத்தை எடுத்து காமிக்க முடியாது. ஆனா அதுதான் என்னை இயக்கி வச்சுட்டு இருக்கு. அதுதான் என் வாழ்க்கை. இப்போ அந்த எண்ணம் சுமந்துட்டு போற உணர்ச்சி தான், அது கோப உணர்ச்சியோ, சந்தோஷ உணர்ச்சியோ, குழப்ப உணர்ச்சியோ, பய உணர்ச்சியோ, அதுதான் இப்போ அந்த தேகமாவே நான் இருந்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு குழந்தைக்கு ஹோம்ஒர்க் பண்ணாம காத்தால எழுந்துக்கும் பொழுதே எவ்வளவு கவலையோட எழுந்துக்கும் தெரியுமா? நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கே ஹோம்ஒர்க் பண்ணாம எப்படி அந்த ஸ்கூல்ல ஃபேஸ் பண்றது அப்படின்னு வயத்துல எப்படி புளிய கரைக்கும். அது என்ன உணர்ச்சி? அந்த உணர்ச்சி தானே அப்ப நம்ம. அத போல இப்போ அன்றாட வாழ்க்கையிலையும் மொமெண்ட் டு மொமெண்ட், மொமெண்ட் டு மொமெண்ட், மொமெண்ட் டு மொமெண்ட், இப்படி மாய சேஷ்ட போல மாயா ஜாலமா இப்படி புத்தி ரூபமா நம்மள மனிதர்களை ஆட்டி படைச்சுட்டு இருக்கு இந்த இருப்பு. எந்த இருப்பு? இந்த அவித்தையான மனித மனம். இத அலசக்கூடிய ஒரே பக்குவம் கொண்டது கூட மனுஷன் தான். நம்ம தான் பேச முடியாது, நம்ம தான் உணர்ந்துக்க முடியும், நம்ம தான் தெரிஞ்சுக்க முடியும். வேற எந்த ஒரு அமைப்பிலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு நாயா இருக்குன்னா அந்த நாய் பயத்துக்கோ அடிபடுதல்னு சொல்லப்படுற ஆக்சிடென்ட்டுக்கோ ஆட்பட்டு இறந்துதான் போகணும். அது எப்ப மனிதனா வருதோ அப்பதான் அதுக்கு அது விடிவே வரும். இப்பதான் நம்ம தான் நமக்கு உள்ள இருக்கிற நம்ம சாப்ட்வேரை பூரா விசாரிச்சு தெரிஞ்சுடலாம். அதே மாதிரி உலகத்தினோட இருப்பையும், அதுக்கு உண்மையான ஒரு இருப்பு இருக்கா இல்லாட்டி நமக்குள்ளேந்து புத்தி ரூபமா எழுந்துக்கிற அகந்தை தான் இவனையும் நிர்மாணிச்சு இவனையும் உண்மையாக்கி, இவன் உலகுகின்ற இந்த உலகத்தையும் உண்மையாக்கி, இந்த உலகத்துல இருக்கிற உறவுகளையும் உண்மையாக்கி, பொருட்களையும் உண்மையாக்கி, என்னமோ உலகமே சாஸ்வதம் போல இவனை மயக்கம் கொள்ள வைக்கிறதா? இதை விசாரிக்கிறது கூட எதால பண்ண முடியும்? மனுஷனா மனத்துக்குள்ளையும் மனம் மூலமா வெளியில கொண்டிருக்கிற உறவுகளையும் ரெண்டுத்தையும் ஆராயக்கூடிய ஒரே அமைப்பு ஆறாவது அறிவு வளர்ந்த மனிதன் கிட்டத்தான். அதுல இந்த மாதிரி உள்ள அமைப்பை பூரா விசாரிச்சு அதை தாண்டி இருக்கிற பேருணர்வை உணரக்கூடிய ஒரே இது கிடைச்சிருக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கிற ஒரே இது மனித மனம் தான். அதாவது இந்த சூக்ஷ்ம உடல்களுக்குள்ள நான் அன்று, இந்த சூக்ஷ்ம உடலே போய் கொண்டிருக்கிறது. ஈஸ் எ விசிட்டர். எனக்கு கால்ல ஏதாவது அடிபட்டு அசௌகரியம் ஆனாதான் கால் வலி மூலமா, அந்த அடிப்பட்ட இடத்துல ஏற்படுற வலி மூலமா தான் கால் இருக்கிறதே தெரியும். தலை வலி வந்தாதான் தலை இருக்கிறதே பெருசா தெரியும், இல்லாட்டி ரொம்ப சகஜமா இருப்போம். அத போல இங்க சூக்ஷ்ம உடல்னு சொல்லப்படுற மனத்துக்கு சிக்கல்கள் தானே உருவாக்குற சிக்கல்கள் தான் எல்லாமுமே. வார்த்தைகளால தன்னைத்தானே எதேதுவாகவோ அனுமானிச்சு உலகத்தையும் உண்மையாக்கி தானே போட்டுக்கொண்ட மறைப்புகள், அது மூலமா வர சிக்கல்கள். ஏன்னா உடல்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லா இடத்துலயும் துக்கம் இருக்கும். நம்முடைய நிஜமான சொரூபம்ன்றது பூரணத்துவமானது. அதுல துக்கத்துக்கே இடம் கிடையாது. அது தோற்றத்துக்கு வராதது. தோற்றத்துக்கு வந்திருப்பது எல்லாமுமே பொய். ஏன்னா நிரந்தரமற்றது. தினம் ஆழ்ந்த உறக்கத்தில் மறைகிறது. இறக்கும் பொழுது சூக்ஷ்ம உடல் இந்த ஸ்தூல உடலை, அது வரைக்கும் நான் அபிமானிக்க வச்சிருந்த அந்த ஸ்தூல உடலை விட்டுட்டு அப்படியே சாப்ட்வேர் பூரா இன்னொரு உடலுக்கு போய் புகுகிறது, இன்னொரு வடிவம் எடுக்கிறது. ஏன்னா சூக்ஷ்மம் தான் ஸ்தூலமா மாறுறது. இப்போ ஒரு வண்டி தயாரிக்கிறாங்க வச்சுக்கோங்க, எப்படி தயாரிப்பாங்க? ஒரு பைக்கே தயாரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின் அமைப்பு, இன்ஜின் தான், என்ஜினை தயாரிக்கிறது முதல். அந்த என்ஜின்ல கம்பஷன் எப்படி, அதனுடைய சிசி எப்படி, அதனுடைய பிஸ்டன் வகைரா எப்படி, எல்லாத்தையும் தீர்மானிச்சு அதனுடைய ஸ்ட்ரோக்கிங் கெப்பாசிட்டி எப்படி,
எல்லாத்தையும் தீர்மானிச்சு அதை மேல மூடி 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 போத்துட்டு அப்படியே வந்து அந்த வண்டிக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணும், எவ்வளவு இழுக்கும், டார்க் பவர் எவ்வளோ, சிசி பவர் எவ்வளோ அப்படின்னு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் மேல இருக்கிறத அமைப்பாங்க. ஒரு கரு உருவாதல்ன்றது எப்படி? சைலன்ஸ்ல தான் உருவாருது. ஒரு விதை முளைத்தல்றது சைலன்ஸ்ல தான் உருவாருது. அந்த சைலன்ஸ்ன்றது என்ன? அதுக்கு ஒரு தனி வடிவம் கிடையாது. ஒலியற்ற இடம்னு நம்ம விளக்கம் கொடுக்கலாம், அவ்வளவுதான். சைலன்ஸை வர்ணிக்கவே முடியாது, ஸ்பேஸையும் வர்ணிக்க முடியாது, அதாவது ஸ்டில்னஸை வர்ணிக்க முடியாது. அந்த மாதிரி இல்லாதவை போன்று நம்மளுக்கு எல்லாருமே நம்ம மனம் பூரா எப்படி இருக்கு? காட்சி, பெயர்கள், சொற்கள், இது மூலமா தான் இந்த மனமே செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த செய்யப்பட்ட புனையப்பட்ட கற்பனையான உடல்கள் தோறும் விழிப்பு நிலைகள், கனவு நிலைகள் தோறும் வந்து வந்து போய்கொண்டிருக்கிற இந்த மனமானது அந்த மனிதனாகவே, அந்த உடலாகவே, அந்த பெயராகவே வந்து போய்கொண்டிருக்கிற இந்த மனமானது ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாம போய்